டெல்லியோட பெயரை மாற்ற போகிறாங்களாம். ஸ்ரீவிஜயபுரம் பிரயாக்ராஜ்னு ஆரம்பித்து இப்போ டெல்லியினோட பெயரை இந்திரபிரஸ்தா அப்படின்னு மாற்றுதாங்க. அதாவது உலக அரங்கில் இந்தியாவை மென்ஷன் பண்ணும்போது நியூ டெல்லி இல்லைனா டெல்லி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லா நாட்டுக்கும் அதனுடைய தலைநகரத்தோட பெயரை சொல்லி தான் ரெஃபர் பண்ணுவாங்க. அதனால் ஒவ்வொரு நாட்டினுடைய தலைநகர் பெயரும் ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியாவுடைய தலைநகர் பெயர் மாறுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசப்படுது. இந்த இந்திரபிரஸ்தா அப்படின்ற பேர் மகாபாரதத்தில் உள்ளது. மகாபாரதத்தில் யமுனை நதிக்கரையில் கிருஷ்ணர், விஸ்வகர்மா, பாண்டவர்கள்லாம் சேர்ந்து இந்திரபிரஸ்தான் ஒரு நகரத்தை உருவாக்குனதா வரலாறு இருக்கு. அந்த ஒரு நகரம் டெல்லியினோட தொடர்புடையது. ஏன்னா டெல்லியும் யமுனை கரையில் இருக்கு. அந்த நகரம் தான் இன்னைக்கு டெல்லியா இருக்கு அப்படின்ற காரணத்தினால அதனுடைய பெயரை இந்திரபிரஸ்தாவா மாற்றணும் அப்படின்னு டெல்லியினுடைய சாந்தினி சவுக் எம்பி பிரவீன் கால்டேவால் அப்படின்றவர் ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுக்கு. இவர் ஹோம் மினிஸ்டருக்கு மட்டும் இந்த லெட்டர் அனுப்பல, டெல்லியினுடைய சிஎம் ரேகா குப்தா, விமான போக்குவரத்து துறை ராம்மோகன் நாயுடு, அதையும் தாண்டி கல்ச்சுரல் மினிஸ்டர் கஜேந்திர சிங் ஷெகாவத், ரயில்வே மினிஸ்டராக இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்னு ஏகப்பட்ட பேருக்கு இந்த லெட்டர் அனுப்பியிருக்காரு. ஏன்னா ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லா பேரையும் டெல்லியில் இந்திரபிரஸ்தான் மாற்றுங்க அப்படின்றது தான் இவரோட கோரிக்கையாக இருக்குது. இவர் இந்த லெட்டர் அமித்ஷாக்கு எழுதுனாங்காட்டியும் இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. ஏன்னா பல நகரங்களுடைய பேரை இப்போ மாற்றிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த வரிசையில் டெல்லியும் வருமா அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இப்போ எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க.